Taste the Daily. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் பெண்ணின் சேலையை பிடித்து முகத்தை துடைத்த மினி பேருந்து ஓட்டுநரை உறவினர்கள் நைய புடைத்துள்ளனர். மினி பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வரும் உசிலம்பட்டியைச் சேர்ந்த செல்லப்பாண்டி இவர் மதுபோதையில் பெண் பயணி ஒருவரின் சேலையை பிடித்து இழுத்து தனது முகத்தை துடைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் பயனின் உறவினர்கள் போதையில் இருந்த ஓட்டுநரை சரமாரியாக தாக்கி நைய புடைத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் குறைந்த சம்பளம் வழங்கி வஞ்சிப்பதாக பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். ஆரணி அடுத்த கல்லேரிப்பட்டு ஊராட்சியில் 70க்கும் மேற்பட்ட பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள நிலையில் நாளொன்றுக்கு 280 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த கூலி 30 முதல் 50 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக தேர்தல் அறிக்கையில் 400 ரூபாய் வரை கூலியை உயர்த்தி வழங்குவதாக கூறிவிட்டு இப்படி பாமர மக்களை வஞ்சிப்பது நியாயம்தானா என கேள்வி எழுப்பியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு வாக்களித்த மக்களை ஏமாற்றுவதுதான் திமுகவின் திராவிட மாடலா என அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதை நம்பிதான் நாங்க போய்க்கிறோம். இதை நம்பிதான் ஒரு ஏதாச்சும் ஒரு குழந்தையில ஒரு படிக்க வைக்கவோ ஒரு சாப்பாடு சொல்லுவோ எங்களுக்கு இதை நம்பிதான் நாங்க வந்து செஞ்சுருக்கிறோம். திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு 20 ரூபாய் தான் போடுவேன், 16 ரூபாய் தான் போடுவேன் உங்களுக்கு கூலியே, அதுக்கு இவ்வளவு மிச்சம் எல்லாம் போட மாட்டேன், நீங்க வந்து கிட்ட போட்ட பல்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி சார் எடுக்குது? மழை இல்லாத கெட்டமார போட்டு அவங்க எதுக்கா பேக்கணும் நாங்க வெயில்ல அப்படியே நீ என்னன்னா பண்ணிக்கோ எதுங்க எங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் 16 ரூபாய் வந்து சார் இப்ப போட்டு போயிடறாங்க சார். 16 ரூபாய் நேற்று வந்து அந்த அடி கணக்கு எடுத்துட்டு உனக்கு கூட்டி கேசி உனக்கு 16 ரூபாய் தான் கூலியே, இதுக்கு மேல நீ எங்க போய் கேட்கணுமா கேட்டுக்கோ, நான் அதுக்கு மேல போட மாட்டேன், உன் சௌகரியமா தான் செய்யுங்க, சௌகரியல வேலையை விட்டுருக்கோன்றாங்க சார். இந்த வேலை கூட நாங்க எப்படி சார் பகிர்த்துனாங்க? நாங்க 100 நாள் வேலையை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். இந்த 100 நாள் வேலையில வந்து 70 ரூபாய் கூலி 60 ரூபாய் கூலி போட்டா எப்படி சார் நாங்க பயிர்க்கிறது? இந்த வேலை வேற பயிர் வேலை கிடையாது எங்க ஊர்ல, இந்த வேலையை தான் நம்பி இருக்கிறோம். நான் 400 ரூபாய் கூலி போடுறேன், ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் 400 ரூபாய் கூலி போடுறேன்னு சொல்லிட்டு வரீங்க. இப்போ வந்து 13 ரூபாய் போடுறேன், 14 ரூபாய் போடுறேன், 15 ரூபாய் போடுறேன்னா இது எந்த விதத்தில் சார் நியாயம்? நாங்கள் எப்படி பழைக்க முடியும்? அந்த கூலி வச்சு நாங்கள் எப்படி சார் பழைக்க முடியும்? ஓட்டு கேட்க வரும்போது ஒரு பேச்சு, ஓட்டு வாங்கிட்டோன்னே ஜெயிச்சிட்டோன்னே ஒரு பேச்சா? கரூர் மாவட்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் உழைக்கும் மக்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழக முதல்வருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய இணையதள சேவை முடங்கியதை கண்டித்தும் மத்திய அரசின் தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்ற கோரியும் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தி அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையில் தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பண்ணவாடி நீர்த்தேக்க பகுதியில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிகாரிகளை கண்டதும் வலைகளை வீசிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேவக்கோட்டை அருகே உள்ள கங்கனி கிராமத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன் இந்திரா ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கட்டப்பட்ட வீட்டில் அப்பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். வீடு சிதிலமடைந்திருந்த நிலையில் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் தர்மலிங்கம் காயமடைந்து தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் பழுதடைந்துள்ள 10க்கும் மேற்பட்ட இதர வீட்டு பயனாளிகள் அசம்பாவிதம் நிகழ்வதற்குள் வீடுகளை சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பழைய பனியன் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன் ரோல்கள் எரிந்து நாசமானது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இப்ராஹிம் என்பவர் பழைய பஞ்சு கழிவுகளை மறுசுழற்சி செய்து நூல் தயாரிக்கும் ஆலை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நூல் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன் துணி கழிவுகள் மற்றும் பனியன் ரோல்கள் எரிந்து நாசமானது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவிகள் பயன்படுத்தும் கழிவறையில் சுமார் 2 மீட்டர் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் அந்த கழிவறையை மாணவிகளால் பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதால் மாணவிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளிக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் நியாயமான கோரிக்கையை விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தீர்த்து வைப்பாரா என பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 4 சவர நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணமும் தீ விபத்தில் சேதமானது. நெருஞ்சிப்பேட்டையைச் சேர்ந்த ஜெகநாதன் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றார். அப்போது வீட்டிலிருந்து புகை வருவது கண்டு அக்கம்பக்கத்தினர் அந்தியூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்குள் வீடு முற்றிலும் எரிந்து சாம்பலானது. கோயிலுக்கு செல்லும் பொழுது வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சென்றதாகவும் அதுவே விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கும்மிடிப்பூண்டி நகர கழகம் சார்பில் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை கண்டித்து மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். விடியா திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்து மக்களிடம் எடுத்துரைத்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விடியா ஆட்சியில் கஞ்சா, கள்ளச்சாராய விற்பனை போன்ற அவலங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதாலட்சுமிகாந்தன் தலைமையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு திமுக அவலங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் வீதி வீதியாக அனைத்து வீடுகளிலும் கொண்டு சேர்க்க வேண்டுமென நிர்வாகிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.